குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த 2026 தை மாத பலன்களாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் கன்னி. ஸோ இந்த கன்னி லக்னக்காரங்களாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், இப்போ கண்ட சனியில் அப்படியே கொஞ்சம் டென்ஷன்லையும் அலைச்சலையும் இருந்துகிட்டே இருப்பீங்க. நான் இப்போவுமே சொல்வேன், சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இப்போது 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. குடும்ப ரீதியாகவும் இருக்கட்டும், தந்தை ஸ்தானமாக இருக்கட்டும், இப்போ 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சுகஸ்தானத்தை தந்தைக்கு கொஞ்சம் கெடுப்பார். கன்னி லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் தந்தையே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம். வருமானங்கள் வந்தாலும் அதற்கு ஈக்குவலான செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அந்த இடத்த நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குருவோட வீட்டில் தான் இப்போ போய் எல்லா கிரகங்களும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த குரு உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கார். எந்த இடத்துல வக்ர நிலையில் இருக்காரு அப்படின்னா 10ஆம் இடத்துல போய் வக்ர நிலை. அப்போ தொழில் ஸ்தானம், கன்னி லக்னக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனியோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் குரு சனி அப்படிங்கிறது கோவில் பரிகாரங்களை இப்போ நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த ட்ரபிள் கன்னி லக்னக்காரர்களுக்கு இருக்கும். ஸோ கன்னி அப்படிங்கிறனாலே புதனுடைய வீட்டில் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஸோ புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மீடியா சார்ந்த துறைகளில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அவங்க குறிக்கும். ஸோ இதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃபேவராக இருக்காது, கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்போம். எதிரி ஸ்தானமெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு, 6இல் ராகு இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, வம்பு வழக்கு, நோய், இது எல்லாமே கண்டிப்பாக மாட்டுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையுமே பிரச்சனைக்கு போகாதீங்க. பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து தள்ளி வந்துடுங்க. ஏன்னா கண்டக சனி அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், நிறைய படபடப்பு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நிதானம் கண்டிப்பாக அவசியம். அந்த நிதானத்தை கடைப்பிடிச்சு ஒருத்தவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா செவ்வாயும் அங்கே போய் இருக்கிறனால தைரியம் ஜாஸ்தி வரும். 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கும்போது எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த வீரியத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கட்டுக்கோப்பாக நீங்கள் நிதானித்து பண்ணும்போது இந்த 2.5 வருஷம் கண்டக சனியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணிக்கலாம். ஸோ தை மாத பலன்களாகவும் நான் இதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ செவ்வாயை கொஞ்சம் இந்த வீரியத்தை குறைச்சி நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் இந்த ஜூனுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணும்போது
உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு யாரெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.